அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா மாத பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுல நம்ம இந்த இதுல பார்க்க போற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேச ராசியான முதல் வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு, அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த பெயர்ச்சி ஆகும்போதே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுது. மே மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது பாத்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி புதன் பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 19ஆம் தேதி, வைகாசி மாதம் 19ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு பயிற்சி ஆகுது. அப்ப இந்த 3 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகுது. இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது, சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் கேது பாத்தீங்க அப்படின்னா கன்னியில இருக்கு, சனி பகவான் கும்பராசியில இருக்காரு, செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு, இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா இதுல மேச வீட்டுல இருக்கு. இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த சுக்கிரன் எதற்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்கிரனுடைய காரகம். சுக்கிரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள், என்னென்ன வேலைகள், என்னென்ன இதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இந்த உயிர்கள்லாம் சமநிலை, உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்கிரன் தான். இந்த உயிர்கள்லாம் சமநிலை பெற்று அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கிரனுடைய கடமை பணி. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்கிரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, மேச ராசி காலபுருஷனின் தத்துவப்படி முதல் ராசி. இந்த முதல் ராசி உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 12ஆம் இடத்துல போய் ராகுவோட சேர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு வர்றாரு. இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, வெள்ளி அப்படின்னு சொல்றோம், அது சுக்கிரன் சொல்லுவோம். சனி, ராகு, கேது ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலன் உண்டு, ஒவ்வொரு வகையான கடமைகள் உண்டு. அவங்க வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த உயிர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமநிலை பெறுது அப்படின்னா அதுக்கு இது ஒரு சுக்கிரனும் ஒரு காரகர். அதாவது உலகத்தில் உள்ள இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை காரணமானவர் சுக்கிரன் தான். காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், வாசனை திரவியங்கள் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னாமே இந்த சுக்கிரனுடைய காரகம். சங்கீதம், பொழுதுபோக்கு, அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பள்ளி அறை சுகம், ராஜபோக வாழ்க்கை, அலங்காரமான ஒரு மாளிகை, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம். அப்ப சுக்கிரன் ஒரு சொல்றோம், அவருடைய காரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், ஒருவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் 2 பேருமே இருக்கும். இதுல ஆணாக இருந்தால் சுக்கிலம்,
பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம். இது ரெண்டுக்குமே காரகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பாதிப்புக்கு உள்ளானால், பலவீனமானால், கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை குறைபாடு வந்தே தீரும். கணவனுக்கு இருக்கு அப்படின்னா அவன் நல்ல ஒரு கணவனா நடந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. எந்த வகையிலையும் அவனுடைய வாழ்க்கையில இல்லறம் அப்படிங்கிறது ஒரு தோல்வியே அடையும். சுக்கிரன் அஸ்தமனமானாலோ, சுக்கிரன் வக்ரமானாலோ, இல்ல சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில பலவீனமானாலோ, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஒரு ஜாதகருக்கு அமையுதுன்னா அவர்களுடைய வாழ்க்கையில இல்லறம் என்பது பாதிக்கப்பட்டே தீரும். அப்ப இந்த இல்லறம் என்பதை வந்து ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலில் நீர் சமநிலை சுரப்பிகள், உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சமநிலை சுரப்பிகள் எல்லாமே அதுதான். இப்போ ஒருத்தருக்கு நோய் அந்த மாதிரி பாலியல் நோய், பால்வினை போன்றவற்றை இதுக்கெல்லாமே காரணம் அவர் தான். அப்ப அந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குத்தான் காரகராகிறார். சுக்கிரனின் அமையப்பெற்ற நிலையை வைத்தே ஒரு ஜாதகர், ஆண் ஜாதகர் இருக்காரு அப்படின்னா அவருடைய மனைவியினுடைய சுபாவம் என்ன, மனைவியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே வந்து அவருடைய ஜாதகத்தை வச்சு சுக்கிரனை வச்சுதான். அப்ப சுக்கிரன் அப்படின்னா மனைவி என்று அர்த்தம். அப்ப அவங்களுடைய நிலையாகப்பட்டது மனைவி கணவன் ஒற்றுமை குறைபாடு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிலம் ஸ்ரோனிதம், குழந்தை கரு உருவாகுதல், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் சுக்கிரனும் இணைவு இருக்கணும். சுக்கிரனுடைய காரகமும் நல்லா இருக்கணும், குருவினுடைய காரகமும் நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு உற்பத்திக்கு ஒரு இதே உருவாகும். அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சுக்கிரனின் பலவீனம் அடைந்த ஜாதகர் தன் துணையோடு மகிழ்ச்சி பெற இயலாதவராகி விடுகிறார். சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனமானா தன் துணையோடு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை தேடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணுங்க. சுக்கிரன் எந்த நிலையில எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிலைகள் தாண்டி போய்கிட்டே இருக்கும். இதுல எந்த விதமான குறைபாடுமே இருக்காது. சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆகுது. சூரியனோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து சூரியனோட இணைவுலைய பக்கத்திலேயே இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டம் முன் பின் இருக்கும் இந்த சுக்கிரன். அப்ப இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து அஸ்தமனமாகும் காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சுக்கிரன் எல்லாமே இணைவு பெற்று அஸ்தமனம் ஆகுதுன்னா அதை வந்துதான் நம்ம குரு சுக்கிரம் மூடம் சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு சுக்கிரன் பலவீனமான அந்த ஒரு காமம்ங்கிற ஒரு இது இல்லாம போயிடும்னு சொல்றான். செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்றால், ராகு இந்த மாதிரி எல்லாம் தொடர்பு பெற்றுச்சுன்னா அவங்களுடைய இந்த காம உணர்வுகள் இச்சைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிடும். அது எல்லாருக்கும் இருக்காது. அவங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த ஜாதகத்துல எப்படி இணைவுகள் இருக்கோ அந்த விஷயத்தை பொறுத்துதான் அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கப்படுது. சரி, இந்த சுக்கிரனுடைய காரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இந்த மேச ராசி காலபுருஷனின் தத்துவப்படி இந்த மேச ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சுக்கிரனாகப்பட்டவர் அவருக்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அவர் ஆட்சி பலம் பெறும் பொழுது எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. எப்படி நம்ம குறைபாடு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மேசராசிக்கு? இந்த மேசராசி இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாவே இந்த ராகு கேது அங்கே இருந்த ஒரு இதுல இருந்து படாத பாடு தடுமாறி கெட்ட பேரு, அவமானங்கள், பண விரயங்கள் இதெல்லாம் சந்திச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா இந்த மேச ராசிக்கு இன்னைக்கு தான் ஒரு நல்ல நிலைமை உண்டு இந்த மாசம். அப்போ இதை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் வந்து பெயர்ச்சியாகி அவருடைய ஆட்சி வீட்டுல குரு, சுக்கிரன், சூரியன், புதன் இது 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கிரகமுமே ஒன்னா இணையுது இந்த சுக்கிர பெயர்ச்சியில. அப்ப 4 கிரகங்கள் ஒன்னா இணையும் பொழுது ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது
அந்த பார்வையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் கண்டிப்பா உண்டு. அப்ப எப்படி இருக்கும்? குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இப்ப இந்த 4 கிரகங்கள் இணையும் பொழுது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாத கோள்கள், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இந்த கிரகங்களுடைய அமைப்பு ஒரு வருடத்துல என்ன பலனை கொடுத்துருமோ அதே பலனை மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்களான புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் வந்து 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம், சந்திரன், இந்த கிரகங்கள் எல்லாமே அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அப்ப சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா குருவினுடைய பார்வையினால உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு குரு, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை என்பது பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல. அப்ப இந்த விஷயத்துல குருவானவர் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய பார்வையும் அந்த வைப்ரேஷன், அவங்களுடைய தன்மை எல்லாமே நம்மளுடைய உடம்புலையும் பிரதிபலிக்கும். அப்ப எப்படி இருக்கும்? சூரியனாகவும் செயல்படுவார், சுக்கிரனா செயல்படுவார், குருவாக செயல்படுவார், புதனாக செயல்படுவார். அப்ப ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகம் நமக்கு வந்து பிரதிபலிக்கும் பொழுது அந்த காரகங்கள் அப்படியே வேலை செய்யும். கண்டிப்பா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், வேலையில ப்ரமோஷன், அதாவது வேலையை இழந்துட்டு இருக்கிறவங்க, வேலை புதுசா கிடைக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய தனஸ்தானம் வாக்குஸ்தானங்கிறதுனால அடிப்படை கல்வி விஷயங்கள், படிப்பு, இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து ஒரு நல்ல எல்லா கிரகத்தோடும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது காதல் திருமணங்கள் கைகூடும். இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு தடை தாமதங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனும் முக்கிய பங்களிப்பு. அப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு குருவினுடைய காரகம் பார்க்கும் பொழுது அந்த வருஷத்துல குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 2ஆம் இடத்துலதான் இருப்பாரு. அவர் வந்து இந்த 5வது மாசம் வந்து அடுத்த மாசம் 5வது மாசம் வரைக்குமே அங்கேதான் இருப்பார், அடுத்த வருஷம் வரைக்குமே. அப்போ ஒரு வருடத்துக்கு, இந்த வருடத்தில் கரு இல்லாத ஒரு குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பேர் உருவாகும். அது மூலியமா அவங்களுடைய மன மகிழ்ச்சி என்பதும் பிரதிபலிக்கும். அப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு சந்தோஷம்ங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த மேசராசினியர்களுக்கு உண்டு. வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு போறவங்க, இந்த மாதிரி வாய்ப்பும் அமையும். ஏன்னா உங்களுக்காக வந்து சுக்கிரன், ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ல இருக்காரு. ராகு 12ல இருக்கும்போது கடல் கடந்து போகக்கூடிய ஒரு சில நபர்கள் எல்லாமே நல்ல வாய்ப்புகள் அமையும். கடல் கடந்து போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நன்மையான நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உண்டு. வேலையில ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், கம்பெனி மாறுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களோட ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். சரி, இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படிங்கிறது ஒரு மர்மமான இடமா இருந்தாலும் 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் நமக்கு சாதகமா பயன்படுறது, அந்த சாதகத்தை நமக்கு ஒரு வெற்றியா ஆக்கிக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பயன்படுத்தும். பெண்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது ஒரு தாலி அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த இதுல வந்து ஏதேனும் பாதுகாப்புகள் உங்களுடைய 6க்கும் 8க்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் 6ல பார்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர் பேங்க்ல அந்த மாதிரி இதுகள்ல கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பை கொண்டு போய் விடும். அப்படி கடன் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதை வெற்றியா வந்து கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் தேடி விட்டுரும். அப்ப இந்த மேசராசி அன்பர்கள் இத்தனை காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நிமிர்ந்து எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மேசராசி. அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இதோட சேர்ந்து பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள், கணக்கு வழக்கு, இந்த சம்பந்தமான விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் வேலை, குழந்தைகள், இது எல்லாமே கை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு வெற்றி அப்படிங்கிறத கைக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்
இந்த மேசராசிக்கு. சரி, இந்த மேசராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த அஸ்வினி பரணி கார்த்திகைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி என்பது கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்தில் அவர் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 11 அவருடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை அவர் ரிவர்ஸில் பார்ப்பார். ராகு கேது எல்லா கோள்களுமே இந்த சுழற்சியில் இயங்கும். ராகு கேது மட்டும் இந்த சுழற்சியில் இறங்கும். ராகு கேது அப்படிங்கிற ஒரு கிரகங்களுக்கு சொந்தமாக எந்த வீடுமே கிடையாது. எந்த வீட்டில் போய் அவங்க அமர்றாங்களோ அந்த வீட்டை அவங்களுடைய சொந்தமாக ஆக்கிக்கிறது அவங்களுடைய வேலை. எந்த கிரகங்களோட சேர்ந்து அவங்க பயணம் செய்கிறாங்களோ அவங்களுடைய வேலையுமே பிடுங்கி பறிச்சுக்கிட்டு இவங்க செய்கிறது அவங்களுடைய வேலை. அப்போ அந்த ராகு கேதுவாகப்பட்டவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் தான் இந்த கேதுவாகப்பட்டவங்க. கேதுவுடைய நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம். கேது வந்து ஞானக்காரகம், ஒரு ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீகம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் இதெல்லாமே தன்னால் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேசராசி நேர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியே கும்பிடாத ஒரு நபராக இருந்தாலும் சாமியை வணங்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தன்னால் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் நிகழ்ச்சிகள் இதில் வந்து சேரும் அவங்களுக்கு. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் குரு பகவான் இருந்து 6, 8, 10 இதெல்லாம் பார்க்கறதுனால வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் 2 தொழிலாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனால் அவரவருடைய இந்த சுக்கிரன் வந்து எந்த நிலையில் அமையப்பெறுதோ அதை வச்சு தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் அது. ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி குழந்தையா ஒரு குழந்தை பிறக்குது, அதாவது பரணி, பூரம், பூராடம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். குட்டி சுக்கிரன் வந்து பொன் பொருள் சேர்க்கை எல்லாத்தையும் பலவீனப்படுத்தும். சுக்கிரன் எப்படி நிலையில அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து எல்லாருக்கும் அந்த நிலை வந்துடாது. அப்போ சுக்கிரனுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவானும் உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திலிருந்து உங்களுடைய இடங்களை எல்லாம் பார்வையிடுறதுனால அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாய்ப்பை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை எந்த வகையிலையும் பயன்படுத்துங்க, விட்டுறாதீங்க. இந்த மாதக்கோள்கள் பயணம் செய்யக்கூடிய நாட்கள் மிக கம்மியாக இருந்தாலும் பலன் அதிகம். பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.